நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ராகவ். கையில் பொக்கே பார்த்த உடனே எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கெஸ்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கெஸ்ட் யார் அப்படின்னா, இவர் ஒரு ஆர்ஜே. இவரை வந்து திருச்சியில் வந்து தெரியாதவங்களே யாரும் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பரிச்சயமானவர்னு சொல்லலாம். இவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப சூதிங்காக இருக்கும். நைட் டைமில் வந்து கேட்க இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரா அப்படின்னு இருக்கும்போது முடிச்சிருவார். நிறைய பேருக்குமே வந்து இவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அவரோட வாய்ஸுக்கு நிறைய பேர் அடிக்டே ஆயிருக்காங்கங்க. அவர் பேச ஆரம்பித்தா ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு பக்கம். அவர் ஏதாவது பேசினார்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இது இன்னொரு பக்கம். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து நாம் ஆர்ஜே ஆகணும்னு ஒரு கனவு இருக்கும். ஆனால் அதை எப்படி வந்து சேனலைஸ் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. இவரோட 8 to 9 years ஆஃப் இந்த ஜேர்னியில் வந்து அவரோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. அவர் யார் அப்படின்னா மிஸ்டர் சஹா. இவர் வந்து டைரி சஹா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியுங்க. திருச்சியில் ஸ்டேஷன் மேனேஜராக இருக்கார் ஹலோ எஃப்எம்ல. இவரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இவர் நிறைய ஷோஸ் வேறு பண்ணிகிட்ருக்காரு. இவர் வாய்ஸை கேட்டு கண்ணு மூடி கேட்டு பாருங்கள், அந்த டைரி உங்களுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ அவரை நாம் வெல்கம் பண்ணலாம். ஹாய் ஹாய் வெல்கம் டு ஆர் ஷோ சார். ஐஸ்வர்யமான வெல்கம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேருக்கு வந்து உங்களை பார்த்த உடனே இப்போ தெரிஞ்சிடும் நீங்கள் தான். ஆமாம், நானே வந்து உங்கள் வாய்ஸை முதல்ல நிறைய கேட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் தான் எதுன்னு வந்து எனக்கே தெரியாது. எப்படி வந்து உங்களுக்கு ஆர்ஜே ஆகணும்னு ஒரு கனவு இருந்தது? நிறைய பேருக்கு வந்து விஷுவலில் வரணும் அப்படிங்கிற ஆசை தான் நிறைய பேருக்கு இருக்கும். எப்படி உங்களுக்கு ஒரு ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு ஒரு கனவு இருந்தது? கொஞ்சம் அப்படியே ரீவைன் பண்ணி கொசுவத்தி சுருள்லாம் போட்டால் சின்ன வயசில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அது ஆக்சுவலாக 6th 7th படிக்கலன்னு நினைக்கிறேன். ரொம்ப பின்னாடி. ஆமாம், ரொம்ப பின்னாடி. அதில் வந்து ஒரு ஆனுவல் டேயில் எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். சின்ன நாட்டு தான், ஒரு திருக்குறள் சொல்லி அதோட விளக்கம் சொல்லணும். நான் சொன்னதுக்கப்புறம் தான் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் வரும் அப்படிங்கிறது தான். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சூர் என்மை இருந்துங்கிறது தான் அந்த குறள். ரிலேட்டிவ்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க, அம்மாலாம் உட்காந்துருக்காங்க. போகிறேன், மைக் பிடிக்கிறேன், ஷோ மட்டும்தான் வந்துச்சு. அப்புறம் அழுக தான் கண்ணிலேருந்து கடகடகன். பின்னாடி செக்ரட்டரிலாம் அந்த கமான் பேசுங்கிறாங்க. ஷிவரிங். சொந்தக்காரங்களாம் சிரிக்கிறாங்க. அந்த அரங்கத்திலே சிரிக்காத 2 பேர் யாருன்னா, ஒன்று என்னோட அம்மா, இன்னொன்று என்னோட தமிழ் ஆசிரியை. அவங்க 2 பேர் மட்டும் தான் சிரிக்கல, மற்றவங்களாம் சிரிக்கிறாங்க. பசங்களாம் பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த வயசில் எல்லாருமே கிட்டிஷாக தான் நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ முடிச்சுட்டு வந்தோடனே தமிழ் ஆசிரியை சொன்னாங்க, கூப்பிட்டு. எங்கள் அம்மா கூட பரவாயில்ல விடுறான்ட்டாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு எங்கள் அம்மாவுக்கு தெரில. பட் தமிழ் டீச்சர் மட்டும், அம்சவல்லி அவங்களோட பேர், பயங்கர வளர்த்தியாக கருப்பு நிறத்து சொந்தக்காரி. அவங்க என்ன சொன்னாங்க, கண்ணாடி முன்னாடி பேசுகிறா, ப்ராக்டிஸ் பண்ணு, யாரெல்லாம் சிரித்தாங்களோ அவங்களாம் கை தட்டணும் அடுத்த ஆனுவல் டேக்கு. சின்ன இன்ஸ்பிரேஷன் தான் அது. பட் எனக்குள்ளே அது ஏற்படுத்தின தாக்கம் அப்படிங்கிறது, எப்பயாவது விழற ஒரு சொல் வந்து நம்ம மனசில் ஏகப்பட்ட தாக்கத்தை உருவாக்குங்கிற மாதிரி ஒரு பெரிய ஊக்குவிப்பான ஒரு வார்த்தையாக இருந்துச்சு. நானும் அந்த குரலை மட்டுமே அவங்களுக்கு இவ்வளோ பிலீவ் ஒரு 1000 தடவை சொன்னேன். சொல்லுக சொல்லை பெரிதவர் சொல், சொல்லுக சொல்லை பெரிதவர் சொல்னு பாத்ரூம் போகிறப்ப, சாப்பிட்றப்ப, எப்போ பார்த்தாலும் அந்த நினப்பு தான் இருக்கும். அடுத்த ஆனுவல் டே கொஞ்சம் நீளமான ஒரு 4 அடியார் மாதிரி நீளமான ஒரு விஷயத்தை எடுத்து ப்ரெசென்ட் பண்ணி ஸ்டேஜில் கைத்தட்டு வாங்குறப்ப நேராக ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தேன். இன்னும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. மேபி இப்போ பார்த்துட்டு இருக்காங்களான்னு தெரியல. அது ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அப்புறம் பாதையெல்லாம் இன்ஜினியரிங் அது இதுன்னு வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேப்பரில் பார்த்தேன், நான் ஒரு லீடிங் நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி ஆர்ஜேக்கு வந்து எடுக்கிறாங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கவங்க சொன்னாங்க. ஏன்னா அதோட மறந்துட்டேன் அந்த சப்ஜெக்டை. பெரிய பேச்சு போட்டிக்கோ கவிதை போட்டிக்கோ நான் பெருசாலாம் போகல. பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, உன்னோட வாய்ஸ் மைக்கில் கேட்கறதுக்கு, ஃபோனில் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நிறைய படிச்சிருக்குங்கிற, ஒய் காண்ட் யூ ட்ரை அப்படின்னாங்க. யூ டோன்ட் பிலீவ், ஒரு 1500 பேர் அன்னைக்கு பயங்கர கூட்ட நெரிசல் அந்த ஹோட்டலில். ஒரு பிரபல எஃப்எம் ஹலோ எஃப்எம்லேருந்து மிஸ்டர் ராஜீவ் நம்பியார், ரெமி விஜயன்லாம் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி செலக்டட் இன் திருச்சி. அதே நாளில், ஒரே நாளில். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து நல்லா படிச்சிருக்காங்கன்னா அவங்களோட ட்ரீம் வந்து வேறவா இருக்கும். கார்பரேட் இதுக்குள்ளே நுழைஞ்சு அதில் நம்ம வந்து வரணும்னு இருக்கும். யாரும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமாம், அதான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏன்டா இங்கே எல்லாரும் கேட்குற கேள்வி அதுதான். ஒரு அகாடமிக்காக இன்ஜினியரிங் மாதிரி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேறு. நான் சொன்னேன் அதுவும் பழுது பார்க்கணும், இது ஏதோ மனசை பழுது பார்க்குற மாதிரியான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லுவேன். பட் நைட் டைம் கிடைச்சதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ கூட வந்து யாராவது சஹா அப்படிங்கிறதோட டைரி சஹா அப்படின்னா தான் எல்லாருக்குமே தெரியுது. எப்படி அந்த டைரியை வந்து தொகுத்து வழங்குற ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சது? பெரிய அப்போ சென்னை மட்டும்தான் அந்த எஃப்எம் வந்து ஹலோ எஃப்எம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற ஊர்கள், திருநெல்வேலி, தூத்துக்குடி, மற்ற 7 ஸ்டேஷன்ஸும் பண்ணாங்க. பட் சென்னையில் அது ஃபேமஸான ஒரு ஷோ.
இரவு நேரத்தில் அப்போ வந்து டிவி வந்து சீரியல்ஸோட ஆதிக்கத்தில் இருந்துச்சு. எப்போவுமே நான் சொல்லுவேன், ரேடியோ வந்து என்ன ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க எல்லா துவாரங்களையும் எப்படியாவது ஒரு வகையில் அடைச்சிடலாம். பட் காதை மட்டும் கையை கொண்டு தான் அடைக்க முடியும். நீங்கள் மூக்கை கூட போய் இங்கே வைக்க வேண்டாம். கொஞ்சம் இந்த பிராணாயாமம் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த துவாரம், காதோட துவாரம் மட்டும் பயங்கர. ஹெலன் கெல்லர் அதனால தான் ஒரு வார்த்தை சொன்னாங்க, காதாலே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், காது தான் எனக்கு கண்ணாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொன்னாங்கல்ல. ஸோ செவி வழி செய்திகள் எப்போலாம் நமக்கு அப்படி வளர்ந்த சமூகம் தானே, வேட்டை சமூகத்துலேருந்து நம்ம இப்போ வந்திருக்கோம்னா செவி வழியாக கேட்ட கதைகளாக இருக்கும், பாட்டாக இருக்கட்டும். ஸோ ரேடியோக்கு எப்போவுமே ஒரு ரிஜினுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி பாருங்களேன், இன்றைக்கி மொபைலில் கேட்கலாம், காரில் போகிறப்ப கேட்கலாம், தனிமையில் கேட்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க டிவினா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கப்புறம் ரேடியோ சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம். ரேடியோ நீங்கள் எங்கே போனாலும் ட்ராவல் பண்ணாலும் கூட இருக்க நண்பன் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும். ஸோ சென்னையில் ஹிட்டுங்கிறப்ப அந்த ஃபார்மேட் ஏன் வந்து நைட்டில் அங்கே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஆசைப்பட்டு காற்றலைகளில் முதல்ல என்னோட குரல் தவழ்ந்த அந்த ஒரு நிமிடம் வந்து இன்னும் ஒரு பிரசவ வேதனை பெண்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருந்துகிட்டே இருக்குது. நானும் அன்றைக்கி உணர்ந்தேன் என்னோட பிரசவ வேதனையை. முதல் முறையாக அது பெரிய ஒரு கனவு. அது நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆர்ஜேனா நான் ஸ்டாப்பாக பேசணும் அப்படி இருந்தால் தான். ஆனால் கம்ப்ளீட்டாக அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்குது உங்களோட ஷோ. சூதிங்கான ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் கொண்டு போயிட்டு இருந்தீங்க. இது கிளிக் ஆகும்னு எப்படி உங்களுக்கு தோணுது? கரெக்ட், நீங்கள் சொன்னது அதுதான். யூனிக்காக சில விஷயங்கள் பண்ணால் மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நான் பேசுகிற ஸ்பீடு கூட ரேடியோவில் பேச மாட்டேன், ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்கிறதும் 10 நிமிஷம் அப்படிங்கிற காரணத்தினால தான் கடகடகடன் பேச வேண்டியதாக இருக்குது. பட் யூனிக்கான ஒரு விஷயம் அப்படின்னா மாற்று பாதையில் செல்வது அப்படிங்கிறது தெரியும். ஒன்றும் ஒரு கவிதை ஃபார்மேட்டே எடுத்துக்கோங்களேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் கவிதைகள்லாம். வைரமுத்து வந்து முண்டாசு கவிஞன், பாரதியை இன்ட்ரோடியூஸ் பண்ணப்போ முண்டாசு கவிஞன், மீச முறுக்கி என்ன வேணால் சொல்லலாம், பாரதியோட தோற்றத்தை வச்சு என்ன வேணால் சொல்லலாம். பட் வைரமுத்து சொன்ன வார்த்தை என்னென்னா, அது எப்படி எட்டயபுரத்தில் மட்டும் ஒரு திக்கு நெருப்பை சுமந்த கருப்பை. நேராக அங்கே போயிட்டாரு, அந்த தாயோட கருக்கு போயிட்டு, அது எப்படி எட்டயபுரத்தில் மட்டும் ஒரு திக்கு நெருப்பை சுமந்த கருப்பைன்னு பாரதியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அந்த மாதிரி ஒரு நட்பு காலத்தில் அறிவுமதியோட கவிதை பார்த்தீங்கன்னா, காதலனோடு பேசுகையில் தாவணியை சரி செய்தேன், நண்பனோடு பேசுகையில் தாவணியை சரி செய்தான். ரெண்டுக்கும் ஒரு நூல் இழை தான் வித்தியாசம். தபுவோட எடுத்துக்கோங்களேன், நட்பு முடிச்சுட்டு தபுவோட எடுத்துக்கோங்களேன், ஒரு காதல் கவிதை. உடம்பில் 5 கண்களை கொண்டது வெட்டுக்கிளி, தன்னுடைய உடம்பில் 5 கண்களை கொண்டது வெட்டுக்கிளி, 2 கண்களை கொண்டு என்னை வெட்டும் கிளி நீ. இதெல்லாமே ஒரு முனைப்பா, அப்பா என்னடா 2 வரியில் ஏதோ விஷயங்கள் சொல்கிறாங்களேங்கிற ஒரு ஆதங்கம். இது வெறும் காதலுக்கோ நட்புக்கோ தேச தலைவருக்கோ இல்லை, ஈழத்தை பற்றி அறிவுமதி எழுதின ஒரு கவிதை புரட்டி போட்டுச்சு. அதெல்லாம் தான் என்ன, ஏன்னா 2 வரியில் ஒரு விஷயத்தை இவ்வளோ ஸ்லாகித்து சொல்ல முடியுமா என்னோட தமிழ் ஆசிரியை மாதிரி அப்படின்னா, ஈழத்தை பற்றி எழுதியிருப்பார். மீனை அறியும் போது கிடைத்தது குழந்தையின் கண். பகீர்னு இருக்கும் அந்த பருத்து வீரனில் கிளைமேக்ஸில் பட்டுன்னு உங்களோட நெஞ்சில் அடிச்சா எப்போ இருக்கும், அந்த மாதிரி மீனை அறியும் போது கிடைத்தது குழந்தையின் கண், தாயின் மார்பகங்கள் அறுக்கப்படுவது கண்டு அஞ்சி ஓடிய குழந்தை தகப்பனோட மண்டையோட்டில் தடுக்கி விழுந்துச்சாங்கிற மாதிரி இது எல்லாமே ஒரு தாக்கத்தை உருவாக்குது. நிறைய படிக்கணும்னு தோணுது. வெறும் இலக்கியத்திலையும் நம்மளோட சங்க காலத்துலையும் இருக்கிற படிப்பை தாண்டி இப்போ இருக்கிற கிரியேட்டர்ஸ் எல்லாமே 2 வரிகளில் இவ்வளோ அழகாக புகுத்த முடியுமா? வாலி ஒரு வார்த்தை ரொம்ப நல்லா சொல்லுவார், ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் ஊக்கு விற்பவன் கூட தேக்கு விற்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் ஒரு தாக்கத்தை சொல்ற மாதிரி சொன்னாதான் வந்து புரியும். ஆக்சுவலா அத வந்து கடகடன்னு சொன்னா வந்து புரியாது நிச்சயமா யாருக்கும். கரெக்ட். இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ்க்கு. ஆனா அது எப்படி, அதுக்கு வந்து என்ன பண்ணணுங்கிறது வந்து எப்படி சேனலைஸ் பண்ணி கொண்டு போகணும், எப்படி அவங்களோட ட்ரீமை வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியல. நிறைய பேருக்கு அந்த நல்ல குரல் வளம் வந்து இருக்கு, நல்ல உச்சரிப்பு இருக்கு, நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, கேப்பபிளான பர்சன் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இன்னைக்கு? ஐஸ்வர்யா, நல்ல கேள்விங்க. இது வெறுமன கடைநிலை ஊழியராக நான் வந்து ஹெலோ எஃப்எம்ல ஜாயின் பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய பொசிஷனில் வந்திருக்கேன்னா நிறைய இன்டர்வியூஸ் பார்க்குறேன். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் டக்குன்னு ஆசைப்பட்றாங்க ஒரு ஆர்ஜே ஆகணும், விஜே ஆகணும்னு. ஆனால் என்ன அவங்களோட மனசில் இருக்குன்னா, லொடலுடன் பேசினா போதும், ஆர்ஜேனா என்ன கலாச்சா போதும். அது என்னமோ ஒரு தப்பான இன்டென்ஷன். நீங்கள் 100 கிராஜுவேட்ஸ் 100 விஷயங்கள் வந்து உட்காந்தாங்கன்னா, சார் ஆர்ஜே என்ன சார், சும்மா ஒப்பேத்தினா போதும், பிளா பிளா பிளான்னு பேசினா போதும், அரட்டை அடித்தா போதும், மொக்க போட்டால் போதும். சத்தியமாக கிடையாதுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல தமிழ், நல்ல பேச்சு, சிந்தனை, வசீகரமான குரல், நல்ல தோற்றம், இந்த ஒரு இழவும் வேணாம். இதை தவிர படிக்கணும் அவங்க, அவ்வளோதான். அப்டேட்டடாக இருக்கணும், வழியை உணர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணணும், அவ்வளோதான். யாருமே படிக்கிறது இல்லை. இப்போ நியூஸ் பேப்பர்ஸோ இன்றைக்கி என்ன அப்டேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தெரியறதில்ல. ஏதோ மொக்க போட்டால் போதும், காலர்ஸோட நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேனா, அது ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் தான் போகும். அதுக்கப்புறம் அவங்களை எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே நீங்கள் சேமிக்கிற கரைச்சி குடித்த விஷயங்கள் மட்டும்தான். ஸோ நிறைய அந்த மாதிரி படிச்சுட்டு வந்தாங்கன்னா சந்தோஷம். படிப்பு இந்த சென்ஸ் என்னென்னா, உலகத்தை படிக்கிறது, பள்ளிக்கூடத்தில் இல்லாமல் உலகத்தை படிக்கிற விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக அடாப்ட் ஆகும். ஸ்பான்டேனிட்டி,
இப்போ நீங்கள் எவ்வளோ நான் பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ நியூஸஸ் எல்லாமே மாறி மாறி சொல்கிறப்ப உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனும் அந்த நியூஸ் தகுந்தாப்பில் மாறுறது, உங்களோட குரல் வடிவம் மாறுறது, இதெல்லாம் இங்கே வந்து கற்றுக்கலாம். டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் லேலாம் பேசணுங்கிறதெல்லாம் ஓகே தான், நான் எல்லாத்தையும் மறுக்கல. ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா வாசிப்பு தன்மை நிறையா இருந்தால் அவங்கள நேசிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. வாசிக்கும் தன்மை இருந்தால் கண்டிப்பாக நேசிக்கும் இது வந்து அதிகமாக இருக்கும். நாங்கள் இப்போ உங்களுடைய டைரியை கேட்கலாமா? தாராளமா நீங்கள் தான் பேசுங்க. ஓகே. அது நான் வேறு இருட்டில் பயங்கரமாக 10க்கு 10 ரூமில் தனியாக வெளிச்சம்னு ஒரு நிகழ்ச்சி போட்டு லைட்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் பேச சொல்கிறீங்க. எனவே கருவில் இருக்க ஒரு குழந்தை பேசுது, பேச்சே அதுதான் பேசுது. அறிவுமதியோட சிந்தனை இது. அம்மா நல்லா இருக்கீங்களா? அது அவங்க அம்மாட்ட பேசுது. அம்மா நல்லா இருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. அப்பா எப்படிமா இருக்காரு? அப்பா வந்து உங்களோட வயிற்றில் முத்தம் கொடுக்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா. கம்பளி பூச்சி மீசை வந்து குத்துது என்கிட்ட. அக்காலாம் எப்படி இருக்கா? 3 அக்காவும். அவளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. இந்த உலகத்தை சீக்கிரம் நான் பார்க்கணுமா. எனக்கு என்னென்னா வெளியில் வந்து இந்த பூக்கள், இந்த நிறம், இந்த அந்தி, இந்த வானம், இந்த கடல், இது எல்லாத்தையும், இந்த நுரை எல்லாத்தையும் பார்த்து நான் சந்தோஷப்படணும். எப்போமா நான் வருவேன் வெளியில்? அவங்க அம்மாட்ட அது பேசிக்கிட்டே இருக்குது. திடீர்னு கதவை திறக்கிற சத்தம் கேட்குது. உள்ளேருந்து அவங்க அப்பா வராரு. போகலாமா அப்படிங்கிறாரு அவங்க அம்மாவை. எங்கம்மா பதறி போய் ஓடுற? எங்கே அப்பா கூப்பிட்டு போகிறேங்கிறாரு. இல்லைம்மா நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க இங்கே உட்காந்து? என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு மருத்துவமனைக்குள்ளே அவங்க அப்பா அழைச்சிட்டு போகிறாரு. என்னம்மா டாக்டர் ஏதோ சின்ன சின்ன கருவிகள்லாம் வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓ அப்பா நான் வேணாங்கிறாரா? ஏன் வேணாங்கிறாரு? அப்போ நான் வேணவே வேணான்னு நீனும் முடிவு பண்ணிட்டியாம்மா? சரி நான் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் வண்டியும் வைக்கிறேன். டாக்டர் ரொம்ப ஆசையாக இருந்தேன் எங்கள் அக்காவெல்லாம் பார்க்கணும், இந்த உலகத்தை பார்க்கணுன்னு. ஒரு நாள் மட்டும் என்னை வெளியில் விட்டுருங்க. நான் ஒரு 3வது பொண்ணா 4வது பொண்ணா பிறக்கிறது எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கல அப்படின்னாலும் ஒரு நாள் விட்டிங்கன்னா இந்த உலகத்தையும் இயற்கையையும் ஆசையான என்னோட அக்காவையும் பார்த்துட்டு நான் இறந்து போகிறேன் என்னோட அம்மாவை கைகள்லேயே. ஒரு நாள் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதா? ஓ வெளியில் வந்து கொண்டா அது குத்தமாயிடுமோ, சட்ட பிரச்சனை ஆகிடுமோ, அதனால் வயிற்றுக்குள்ளே கரைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் அப்பா நான் உங்களை கம்பளி பூச்சி மீசன்னு குத்துன காரணத்தினால என்னை கலைச்சிப்பீங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனவே இந்த உலகம் இன்னொரு என்ன மாதிரியான ஒரு சிசுவை தாங்கி நிற்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. பாய்மா அப்படின்னு அப்படியே வெளியில் போகிறா. இது வந்து உருவகப்படுத்துகிறப்ப இதன் தன்மையாக ஒரு கருவாக பேசுகிறப்ப நம்ம இன்னும் நீங்கள் என்னை பார்க்காம வெறுமன காதுகளில் மட்டுமே அதை ஹியர் பண்ணுறப்ப பின்னாடி இருக்க பெட்டு அதெல்லாம் பார்க்குறப்ப வித்தியாசமான ஒரு ஃபீலுக்கு கொண்டு போகும். ஆர்ஜே அப்படின்னா வந்து லொடலுடன் பேசுறது மட்டுமே இல்லைங்க அப்படின்னு உடைச்சு எரிஞ்சு இன்னைக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை பிஸி ஷெட்யூலையுமே எங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து ரொம்ப அருமையாக இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் புரிகிற மாதிரி அவங்க எப்படி போகணும் அப்படின்னு அவங்கள ஒரு வழி நடத்தி செல்கிற மாதிரி ரொம்ப அருமையாக உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஈஸ்வரா. தேங்க்யூ ஸோ மச். பொறுப்பும் பொது நலனும் நிச்சயமாக எல்லாருக்கும் தேவை. நல்ல டேக்லைன் கொடுத்துருக்காங்க. வளர்ந்து வர இந்த 7 நியூஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ.